Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர் சூழல் ஒத்திகை தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அதாவது நாட்டில் இன்றைக்கு ஒரு போர் சூழல் ஒத்திகை நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பிலே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களிலே இருக்கக்கூடிய முதல்வர்கள், அதே போன்று டிஜிபிக்கள், உள்துறை அமைச்சர்கள், உள்துறை செயலாளர்கள், இப்படி அனைவருக்குமே உள்துறை அமைச்சகத்தின் சார்பிலே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தளவிற்கு சென்னை துறைமுகம், அதே போன்று கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையத்தில் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஒத்திகை என்பது பொதுமக்களுக்கு அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக நடத்தக்கூடிய ஒத்திகை அல்ல. பொதுமக்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது, எப்படி அச்சமின்றி இருப்பது என்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு ஒத்திகையாகவே இதனை பார்க்க முடிகிறது. கல்பாக்கத்திலே நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் சூழல் ஒத்திகை குறிப்பாக இந்திய அரசு, மத்திய அரசு, பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறையினுடைய ஆலோசகர், முப்படை தளபதிகள் எல்லாம் பல்வேறு கட்டங்களாக ஒரு ஆலோசனையை நடத்தி இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலேயே இன்றைக்கு கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனல்மின் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் போர் சூழல் ஏற்படுகிற போது எப்படி அலாரம் ஒலிக்கும், அதன் பிறகு போர் சூழல் சார்ந்த குறிப்பாக தரை வழி, வான்வழி, கடல் வழியாக தாக்குதல் நடத்துகிற பொழுது எப்படி மக்கள் அச்சமின்றி இருக்க வேண்டும், எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த ஒத்திகை மூலமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னை துறைமுகத்திலும் இந்த ஒத்திகையானது துப்பாக்கி ஏந்திய அந்த அணிவகுப்போடு அந்த ராணுவ படையை சேர்ந்தவர்கள், துணை ராணுவ படையை சேர்ந்தவர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள், தீயணைப்பு துறையை சேர்ந்தவர்கள், மின்சாரத்துறையை சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த கூட்டாக இந்த ஒத்திகையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது முக்கியமான பகுதிகளிலே இது போன்று ஒரு தாக்குதல் நடைபெறுகிற போது அல்லது தாக்குதல் நடத்தப்படுகிற போது மக்கள் எப்படியெல்லாம் தெளிவாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான, அவர்கள் தங்களை தக்கமைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்கிற அந்த ஒத்திகை 4 மணியிலிருந்து 4:30 மணி வரை அரை மணி நேரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வான்வெளியிலே செல்லக்கூடிய விமானங்கள், அதே போன்று மின்சாரம், இவையெல்லாம், அதே போன்று நெட்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த இணைய வசதி எல்லாம் துண்டிக்கப்பட்டு அதற்கான ஒத்திகை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒத்திகை தற்போது இந்த சென்னையை பொறுத்தளவுக்கு 2 இடங்கள் நடைபெற்று வருகிறது. நமக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியிலும் இந்த ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாதுகாப்புத்துறையினுடைய அம்சங்களை மக்களுக்கு ஏற்கனவே 1971 இது போன்று நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை தொடர்ச்சியாக தற்போது இப்போது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை நமக்கு பாகிஸ்தான் உருவாக்கி இருக்கிறது. அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தி கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்திலே இந்த பாதுகாப்பு ஒத்திகையை நடத்த வேண்டும், மக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் மக்கள் ஒரு தெளிவான நிலையிலே வாழ வேண்டும் என்பதற்காக மத்திய அரசினுடைய ஆலோசனைப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நேர்த்தியாக நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்திலே அந்த போலீசார் துப்பாக்கி ஏந்தியவர்கள், ஆயுதங்களை தாங்கியவர்கள் எப்படியெல்லாம் இந்த ஒத்திகையிலே ஈடுபடுகிறார்கள், அதே போன்று தேசிய பேரிடர் அமைப்பை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் இந்த ஒத்திகையிலே ஈடுபடுகிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நம்முடைய பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே 7 பிரிவுகள் இருக்கிறது. அசாம் ரைபிள்ஸ் என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. இது 1835 ஆண்டு உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு படைப்பிரிவு. அதே போன்று BSF என்று சொல்லப்படுகின்ற பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு 1965 ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு. CISF என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதுகாப்பு படைப்பிரிவு 1969 உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு. அதே போன்று ITBP என்கிற அமைப்பு 1962 உருவாக்கப்பட்டது. SSB 1963 உருவாக்கப்பட்டது. அதே போன்று NSG என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த படைப்பிரிவு 1986 உருவாக்கப்பட்டது. அதன் கீழே SPG, அதே போன்று RPF, NDRF தேசிய பேரிடர் மீட்பு குழு என்கிற அமைப்பு இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு நாட்டிலும் பார்க்கிற போது இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளிலே
பிரதமர், அதே போன்று குடியரசுத் தலைவர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறையினுடைய உள்துறை அமைச்சர், இப்படி பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய வழங்கப்படக்கூடிய முக்கிய அந்த பாதுகாப்பு படைப்பிரிவு, அது போன்ற ஒரு படைப்பிரிவு, அதே போன்று முதலமைச்சர்கள், அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர், இப்படி பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கான பாதுகாப்பு, மக்கள், முக்கிய அரசியல் தலைவர்கள், அதே போன்று முக்கிய பங்காற்றக்கூடிய அதிகாரிகள் மையங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கான பாதுகாப்பு, இப்படியெல்லாம் இருக்கிறது. இதை தவிர்த்து ஒவ்வொரு மாநிலங்களும் மாநில சார்ந்த காவல்துறை இருக்கிறது. காவல்துறையோடு இருக்கக்கூடிய குறிப்பாக சிறப்பு அதிரடிப்படை இருக்கிறது. அது சார்ந்து இல்லாமல் ஆயுதப்படை இருக்கிறது. அதோடு இல்லாமல் SCCD என்று சொல்லக்கூடிய உளவுத்துறை, IS என்று சொல்லக்கூடிய ஒரு உளவு பிரிவு, அதே போன்று Q பிரிவு என்று சொல்லக்கூடிய பிரிவுகள், அதே போன்று OCR என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரிவு, தீயணைப்பு துறையைச் சேர்ந்தவர்கள், ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள், கடலோர காவல் படையைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று விமானப்படையைச் சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் எப்படி ஒட்டுமொத்தமாக இணைந்து செயலாற்றுவது, போர்க்கால சூழல் மேகம் மூழ்கிற போது மக்களை எப்படி எல்லாம் அச்சமின்றி வாழ வைப்பது, அவர்களை பாதுகாப்பது, மக்களே தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது போன்ற முக்கியமான ஒரு ஒத்திகையாக இந்த போர் சூழல் குறித்தான ஒரு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை துறைமுகத்தை பொறுத்தளவிற்கு ஒரு முக்கியமான மைய பகுதியாக இருக்கிறது. துறைமுகத்திலே இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள், தொழிலாளர்கள், பணியாளர்கள், அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள், தேவாலயங்கள், மருத்துவமனைகள், இப்படியெல்லாம் இருக்கிற போது அங்கு எப்படி அந்த ஒரு போர் சூழல் ஏற்படுகிற போது தற்காத்துக் கொள்வதற்கான அந்த விஷயங்கள், அந்த கட்டமைப்புகளை எல்லாம் தெளிவாக இந்த ஒத்திகையிலே எடுத்து காட்டப்படுகிறது. அதே போன்று நம்முடைய கல்பாக்கம் போன்ற அனல்மின் நிலைய பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள், அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கு எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது, அந்த பகுதியில் எப்படி எல்லாம் அந்த போர் சூழல் ஏற்படுகிற போது தங்களை தகவமைத்துக் கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஒத்திகையின் மூலமாக விளக்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த அத்துமீறல் தொடர்ச்சியாக இன்று காலையிலே காஷ்மீரில் 10 பேரை கொண்டு குவித்திருக்கிறார்கள். தற்போது 3 பேரை அங்கே கொண்டு குவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து எல்லை பகுதியிலே பாகிஸ்தான் பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு தோட்டாக்களால் மனித உயிர்களை அவர்கள் கொன்று குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா இதற்கு அஞ்ச போவதும் இல்லை, அஞ்சுவதும் இல்லை. தொடர்ந்து தங்களுடைய பதிலடியை கொடுக்க போவதாக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகல்காம் பகுதியிலே அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டு வீழ்த்திய இந்த கோர சம்பவத்தில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேடி பிடித்து வேட்டையாடப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே தற்போது இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முனாஃபீர், வக்காஸ், அதே போன்று அபீஸ், அப்துல் மாலிக் உள்ளிட்ட 3 முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 18 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பதான்கோட், அதே போன்று ஜெய் மால்மர், அதே போன்று சிம்லா, ஸ்ரீநகர், லே, ஜம்மு, அமிர்தசரஸ், சண்டிகர், அதே போன்று தர்மசாலா, ஜோத்பூர், ஜாம்நகர் உள்ளிட்ட 18 இடங்களில் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. 200 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக மத்திய அரசு எந்தெந்த பகுதிகளெல்லாம் நமக்கு முக்கியமான இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்டறிந்து அங்கு மக்களை எப்படியெல்லாம் பாதுகாப்பது, அவர்களுக்கான பாதுகாப்பு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது, பாதுகாப்பு ஒத்திகை எப்படி நடத்துவது, போர் சூழ்ந்தால் எப்படி தக்க பதிலடி கொடுப்பது என தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பாரத பிரதமர் தலைமையில் உள்துறை அமைச்சர், அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படை தளபதிகள் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார். அதே போன்று உள்துறை அமைச்சர் மீண்டும் அதிகாரிகளோடு, அதே பாதுகாப்புத்துறை ஆலோசகர் போன்றவர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியான இந்த ஆலோசனை, தொடர்ச்சியான ஒரு பதிலடி என்பதை இந்தியா அடுத்தடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த 9 இடங்களை அழித்ததோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுக்கு மேலும் சில அந்த பதிலடிகளை கொடுக்க வேண்டிய நிலையில் இந்தியா இருக்கிறது. அப்படி கொடுத்தால்தான் பிற்காலங்களில் பாகிஸ்தான் தக்க பாடத்தை பெற்றுக்கொள்ளும் இந்தியாவிடம் இருந்து என்பதற்காக ஒரு தெளிவான ஒரு தாக்குதலை திட்டமிட்டு எந்த இடங்களில் தாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து சார்ந்து, அதனுடைய புள்ளிகள் சார்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல், உயிரிழப்புகள் ஏற்படாமல் இந்தியா அதனை ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக செய்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஒத்திகையானது தமிழகத்திலே சென்னை துறைமுகம், அதே போன்று கல்பாக்கம், நமக்கு அருகே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஆகிய இடங்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இதே போன்று இந்த ஒத்திகை தொடங்கி இருக்கிறது. அதாவது இந்த ஒத்திகைக்கான ஒரு அபாய ஒளி தொடங்கியவுடன் அந்த ஒத்திகையில், அதாவது தத்ரூபமாக என்னென்ன போர்க்கால சூழலிலே ஏற்படுகிற போது எப்படியெல்லாம் தகாத நிலையில் இருப்பார்கள் என்பது குறித்த ஒரு நிலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள்.
அதே போன்று மும்பை, அதே போல பல்வேறு மாநிலங்களிலே இந்த போர்க்கால சூழல் ஒத்திகை தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகளோடு பல்வேறு நம்முடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அந்த அமைப்புகளோடு இணைந்து இந்த ஒத்திகை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல இந்தியர்கள், எதற்கும் இந்திய ராணுவம் சளைத்ததல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய வான்வழியாக இருக்கட்டும், தரை வழியாக இருக்கட்டும், கடல் வழியாக இருக்கட்டும், தக்க பதிலடியை கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்று இந்திய அரசு முப்படை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தான் திருவிளைத்தனமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பட்டாசுகளை வெடிப்பது போல துப்பாக்கிகளை கொண்டு அப்பாவி மக்கள் மீது தனது அதிகார கரங்களை, அதிகார வலிமையை, அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அங்கே பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. என்ன சமரச முயற்சிக்கு வந்தாலும் கூட இந்தியாவினுடைய பதிலடி பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து தரப்படும் என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைக்கு பார்க்க முடிகிறது. பாகிஸ்தானுடைய அடக்குமுறைகள், இந்த போர் சூழல் ஒத்திகைகள் இந்த அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஒரு பார்வையாகவே பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய ஒரு அபாயத்தை பாகிஸ்தான் விடையாக பெறவிருக்கிறது என்பதைத்தான் இந்தியா மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாகிஸ்தான் தனது அந்த தீவிரவாத என்கிற கோர முகத்தை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அது சிதைக்கப்படும் வரை இந்திய ராணுவம் முப்படையும் ஓயாது என்பதைத்தான் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்திய அரசு தகுந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.